ஹலோ காய்ஸ், நம்ம சூர்யாவோட சூர்யா 47 இந்த படத்துக்கான ஒரு சூப்பரான அன்எக்ஸ்பெக்ட் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சூர்யா 47க்கான அடுத்த பெரிய அப்டேட் எப்போ, படத்தை எப்போ தான் இறக்க போகிறாங்க, எப்போ தான் ரிலீஸ் டேட், இதை பற்றி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோவில் பயங்கரமாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சூர்யா 47 ஜித்து மாதவனோட இயக்கத்தில் ஒரு பக்காவான ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமா இது ரெடி ஆகுது. ஐயா, இது ஜித்து மாதவன் படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த படத்துல இருக்க போது. ஃபகத் ஃபாசிலோட ஆவேஷம் படம் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்க போது. அந்த படத்துல வித்தியாசமான காமெடியான கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க பண்ற விஷயங்களை ரொம்ப ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சூர்யா 47லயும் பயங்கரமா இருக்க போது. ஒரு ஃபன்னான சீரியஸ்னஸே இல்லாத போலீஸ் கேங் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஃபுல்லா கலகலன்னு இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு சீரியஸான கேஸ் வருது. அந்த சீரியஸான கேஸை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதுதான் இந்த சூர்யா 47க்கான ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கதைக்கரத்தை கேட்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. சோ ஒரு பயங்கரமான சம்பவத்தை சூர்யா சைட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ஆவேசமா இந்த படம் கண்டிப்பா அமையும். போலீஸ்னோட சிங்கம் படத்துல வந்த மாதிரி மொட்டத்தனமான போலீஸ் எல்லாம் இருக்க மாட்டாரு. கையில லாலிபாப்லாம் வச்சுட்டு ரொம்ப ஃபன்னான போலீஸா தான் சூர்யா இதுல வர போறாரு. நம்ம சூர்யாவையும் தாண்டி நிறைய மலையாளம் ஸ்டார்ஸ் இதுல நடிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆக்டர் தான் நஸ்லின். இவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த சூர்யா 47ல நஸ்லின் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ்லாம் பாக்குறப்ப பயங்கரமா ஹைப் தான் ஏறுது. விஸ்வநாதன் சன்ஸ் ஆகஸ்ட் 14 வரப்போகுது. அந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு மேல இந்த படத்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ இந்த சூர்யா 47க்கான அடுத்த பெரிய அப்டேட் எப்பதான் இறக்குவாங்க அப்படின்னு கேட்டா, விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து ஒரு 2 வாரத்துல கண்டிப்பா அப்டேட் எதிர்பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் உள்ள ஒரு பெரிய அப்டேட்டை இந்த சூர்யா 47 சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அது கண்டிப்பா டைட்டில் ரிவீல் தான். ஒரு பக்காவான டைட்டில் டீசர் இந்த சூர்யா 47க்கு ரெடி பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ரெட்ரோ படத்துக்கு எப்படி நம்ம சூர்யா நடந்து வர மாதிரி ஒரு பயங்கரமான கிளிம்ஸை இறக்குனாங்க, அதே மாதிரியான ஒரு டைட்டில் டீசரை கண்டிப்பா இந்த சூர்யா 47க்கு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு நிறைய டைட்டில் சொல்றாங்க. கலாட்டா, சரவெடி, சீனுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல எது உண்மையான டைட்டில் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த சூர்யா 47 எப்பதான் ப்ரோ இறக்க போறாங்க, படத்துக்கான ரிலீஸ் அப்டேட் எப்போ அப்படின்னு கேட்டா, தீபாவளிக்கு தான் சரவெடியா இந்த படத்தை இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. தீபாவளி டேட்டை எந்த ஒரு பெரிய படமும் பிடிக்கல. நம்ம கார்த்தியோட மார்ஷல் படம் தீபாவளிக்கு வரதா தான் இருந்துச்சு. டைரக்டர் தமிழ் மேடையிலே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, நாங்க தீபாவளிக்கு தான் வர போறோம்னு. ஆனா இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்ஷல் தீபாவளிக்கு வர மாதிரி இல்ல. ஏன் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது சர்தார் 2 செப்டம்பர் 10 பயங்கரமா இறங்க போகுது. சர்தார் 2 கொஞ்சம் லேட்டா தான் படம் இறங்க போகுது. அதனால மார்ஷல் படத்தை அடுத்த வருஷம் தான் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அரசன் படமும் தீபாவளிக்கு வர மாதிரி தெரியலங்க, பொங்கலுக்கு தான் தள்ளி போகும் போல. பொங்கலுக்கு தான் அரசன் படத்தை எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப அப்டேட் வந்திருக்கு. அதனால சூர்யாவோட சூர்யா 47 தீபாவளிக்கு லாக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. மேபி டைட்டில சொல்றப்ப ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு தீபாவளி ரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராமாயணா அப்படிங்கிற படம் வரப்போகுது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் சூர்யா 47 ரெடியா இருக்கு. அடுத்தடுத்து எந்த படத்தை லாக் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.